Hi viewers, welcome to Kutty's Easy English. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா does அப்படிங்கற verb எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸையும் உங்களால மிஸ் பண்ணாம லேர்ன் பண்ண முடியும். நம்ம போன கிளாஸ்ல do அப்படிங்கற verb எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். So do அப்படிங்கற verbக்கு do, did, done அப்படினு நமக்கு மூணு ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் கத்துக்கிட்டோம். and பாத்தீங்கன்னா does அப்படிங்கற verb எப்படி வருது and எந்த இடத்துல நம்ம does அப்படிங்கற verb பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். does அப்படிங்கற verb பயன்படுத்தணும் அப்படினா நம்ம நிகழ்காலத்துல மட்டும் தான் does அப்படிங்கற verb நம்மளால பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா third person singular-ஆ அமைஞ்சிருந்தது அப்படினா நம்ம அந்த இடத்துல does அப்படிங்கற verb பயன்படுத்த முடியும். அதாவது நமக்கு he, she, it இதெல்லாம் நமக்கு third person singular இல்லையா? அது போக நமக்கு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு நவுனோட பேர், அதாவது ஒரு பெயர் சொல்லை குறிக்கிற ஒரு வேர்டா இருந்தது அப்படினா அந்த இடத்துலயும் நம்ம does அப்படிங்கற verb பயன்படுத்த முடியும். does அப்படிங்கற verbக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா she does workouts every day அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இதுக்கு அர்த்தம் என்ன? அவள் தினமும் உடற்பயிற்சி செய்றா அப்படின்றது பொருள் கொடுக்கக்கூடியது இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம does அப்படிங்கற verb பயன்படுத்தி இருக்கோம். do அப்படிங்கற verb பயன்படுத்தல. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் she அப்படிங்கிறது நமக்கு third person singular இல்லையா? சோ நமக்கு third person singular சப்ஜெக்ட் அமையுது அப்படினா அந்த இடத்துல நம்ம do பயன்படுத்த முடியாது. does அப்படிங்கற verb தான் நம்ம பயன்படுத்தணும். சோ she does workouts every day அப்படி நம்ம குறிப்பிடுறோம். சோ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா நிகழ்காலத்தை குறிப்பிட்டிருக்கு. அதனால நம்ம does அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா does அப்படிங்கற ஒரே ஒரு verb மட்டும் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. சோ அதனால does அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல மெயின் verb-ஆ நமக்கு ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா John does examination well அப்படினு நம்ம சொல்றோம். சோ இதனோட அர்த்தம் என்ன? John நல்லா எக்ஸாம் எழுதுறான் அப்படினு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் John அப்படிங்கிறது third person singularல ஒரு பெயரை குறிப்பிடுற ஒரு சொல் இல்லையா? சோ அதனால நம்ம இந்த இடத்துல do-வை பயன்படுத்தாம does அப்படிங்கற verb நம்ம பயன்படுத்தி இருக்கோம். சோ John does the examination well அப்படிங்கிறது John நல்லா தேர்வு எழுதுறான் அப்படிங்கிறது நமக்கு நிகழ்காலத்துல பொருள் கொடுக்கக்கூடியது. அதனால does அப்படிங்கற verb நம்ம பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா she does look tired அப்படி இல்ல அப்படினா she looks tired அப்படினு நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம சொல்லும்போது she does look tired அப்படினு சொல்றோம். சோ இது சப்ஜெக்ட் அதுக்கு என்ன பொருள் ஆக்சுவலா நமக்கு அவர் டயர்டா இருக்கா, அவ பார்க்கறக்கே ரொம்ப டயர்டா இருக்கா அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் she அப்படிங்கிறது third person singular அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம does அப்படிங்கற verb பயன்படுத்தி இருக்கோம். அப்ப does அப்படிங்கற verb பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு verb இருக்கு இந்த இடத்துல இல்லையா? does அப்படிங்கிறது நமக்கு verb தான், look அப்படிங்கிறது நமக்கு verb தான் இல்லையா? சோ இந்த இடத்துல நமக்கு does அப்படிங்கிறது ஒரு supporting verb-ஆ தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. look அப்படிங்கிறது தான் நமக்கு main verb. அப்ப நம்ம main verb-ஓட does அப்படிங்கற supporting verb-ஐயும் நம்ம சேர்த்து பயன்படுத்துறோம் அப்படினா நம்ம main verb-ஓட base form மட்டும் தான் போடணும். அதாவது present tense-ல பயன்படுத்தக்கூடிய ஃபார்ம் மட்டும் தான் நம்ம போடணும். அந்த verb கூட es இல்லனா s, ies இந்த மாதிரி எந்த ஒரு அடிஷனலா நம்ம அந்த மெயின் verb-ஓட சேர்த்த முடியாது. சோ பேஸ் verb-ஆன look அப்படிங்கறத போடுறோம். சோ இதே இது நான் does-ஐ ரிமூவ் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை நான் சொல்லணும் அப்படினா நம்மளால சொல்ல முடியும். does இல்லாமலும் நம்மளால பேச முடியும். சோ அப்படி ரிமூவ் பண்றோம் அப்படினா நம்ம என்ன பண்ணணும்? அந்த does அப்படிங்கற verb-ஐ நம்ம மெயின் verb-ஓட ஆட் பண்ணிக்கணும். சோ does plus look அப்படிங்கிறது நமக்கு looks அப்படினு மாறும். சோ நம்ம third personக்கு நம்ம குறிப்பிடும்போது நம்ம third person singularக்கு நம்ம குறிப்பிடும்போது எப்பவுமே does பயன்படுத்தணும். and does பயன்படுத்தாம நம்ம சொல்றோம் அப்படினா மெயின் verb-ஓட நம்ம does அப்படிங்கறத ஆட் பண்ணி look அப்படிங்கிறது looks, go அப்படிங்கிறது goes. சோ இந்த மாதிரி நமக்கு அந்த verb-ஓட s இல்லனா es அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி சொல்லுவோம். சோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? she looks tired அப்படி நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா
டஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி எப்படி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, he doesn't live in சென்னை. ஸோ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம எப்பவும் போல் ஒரு சென்டென்ஸில் நாட் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். ஸோ டஸ் கூட நம்ம நாட் அப்படிங்கிறத ஆட் பண்ணி டஸ் நாட் இல்லைன்னா ஷார்ட் ஃபார்மில் டசன்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் மூலமாக நம்மளுக்கு நெகட்டிவாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல he doesn't live in சென்னை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சென்னையில் வசிக்கலை அப்படின்றது நம்மளுக்கு பொருள் தரக்கூடியது. ஸோ இந்த இடத்துல நம்ம டஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு நிகழ்காலம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹீ அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த இடத்துல நம்ம டஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, வசிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு பொருள் கொடுக்கக்கூடியது இல்லையா? ஸோ அந்த நெகட்டிவ் தன்மையை நம்ம கொடுக்கறதுக்காக நாட் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ he doesn't live in சென்னை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜான் doesn't need any help. இதுக்கு என்ன பொருள்? ஜானுக்கு எந்த உதவியும் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எகெயின் இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஜான் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலரான ஒரு பெயரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் இல்லையா? ஸோ அதனால் நம்ம டூ அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தாமல் டஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கே எந்த உதவியும் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ் இல்லையா? ஸோ அதனால் நம்ம டஸ் அப்படிங்கிறது கூட நாட் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணி டஸ் நாட் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜான் டசன்ட் நீட் எனி ஹெல்ப் அப்படிங்கிறது ஜானுக்கு எந்த உதவியும் தேவையில்லை அப்படிங்கிறத பொருள் கொடுக்கக்கூடியது. இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஸோ அதாவது she doesn't respect others அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனோட அர்த்தம் என்ன? அவள் யாரையும் மதிக்கிறதில்லை அப்படின்றது பொருள் கொடுக்கக்கூடியது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் நம்மளுக்கு என்னவா அமைஞ்சிருக்கு? she அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? ஸோ அதனால் நம்ம டசன்ட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால டஸ் நாட் அப்படிங்கிறத டசன்ட் அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ she doesn't respect others அப்படிங்கிறது நம்மளுக்கு அவள் யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருள் கொடுக்குது. ஸோ நம்ம இப்போ டஸ் அப்படிங்கிற வேர்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி டஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி நம்மளால் எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி நம்மளால் டூ அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணால் எஸ் இல்லைனா நோ அப்படின்னு தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமோ, அதே மாதிரி தான் டஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ் இல்லை நோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, டஸ் ஷி கோ டெம்பிள். ஓகேயா? ஸோ டஸ் அப்படிங்கிறது அதாவது கோஸ் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து டஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இந்த இடத்துல கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டஸ் ஷி கோ டெம்பிள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவள் கோயிலுக்கு போகிறாளா அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பொருள் தரக்கூடியது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? எஸ் ஷி கோஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எஸ் ஷி டஸ் கோ டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பேஸ் வேர்பை மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த வேர்பு கூட எஸ் இஎஸ் இந்த மாதிரி அடிஷ்னலாக நம்ம எதுவும் சேர்த்தக்கூடாது. இதே இது டஸ்ஸை ரிமூவ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா கோ அப்படிங்கிறது நம்மளுக்கு கோஸ் அப்படின்னு சொல்லி உருமாறும். எஸ் ஷி கோஸ் டு டெம்பிள், எஸ் ஷி கோஸ் டெம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, டஸ் ராம் நோ தி ட்ரூத் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? டஸ் அப்படிங்கிற வேர்பை நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால நோ அப்படிங்கிற பேஸ் ஃபார்ம் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம நோஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எஸ் இல்லை நோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எஸ் ராம் நோஸ் தி ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எஸ் ராம் டஸ் நோ தி ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம டஸ் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து எழுத மாட்டோம். தேவையான இடத்துல மட்டும்தான் நம்ம பிரித்து எழுதுவோம். அதாவது கொஸ்டினை நம்ம கேட்கும்போது டஸ்ஸை பயன்படுத்தி நம்ம கொஸ்டின் கேட்குறோம் அப்படிங்கும்போது நம்ம மெயின் வேர்பில் இருந்து அந்த டஸ்ஸை பிரித்து தான் எழுத வேணும். அதனால் நம்ம வந்து டஸ்ஸை பிரித்து எழுதுகிறோம். ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணும்போது எப்போவுமே டஸ்ஸை நம்ம மெயின் வேர்போடு சேர்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம்.
எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டஸ் ராம் நோ தி ட்ரூத் அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? எஸ் ராம் நோஸ் தி ட்ரூத் அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். ஸோ நோ அப்படிங்கிற வேர்போட நான் டஸ் அப்படிங்கிற வேர்பையும் சேர்த்து பயன்படுத்தி என்ன சொல்கிறேன்? நோஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி டசன்ட் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி நம்மளால் எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும், நெகட்டிவாக எப்படி ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீ லிவ்ஸ் இன் சென்னை அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் இல்லையா? அவன் வந்து சென்னையில் வசிக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே இதை நம்ம எப்படி கொஸ்டினாக மாற்றலாம்? டஸ் ஹீ லிவ் இன் சென்னை அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா? ஸோ அதே இதை எப்படி நம்ம நெகட்டிவ் கொஸ்டினாக மாற்றலாம்? டசன்ட் ஹீ லிவ் இன் சென்னை அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? கேள்வியை கேட்கும்போதே டசன்ட் ஹீ லிவ் இன் சென்னை நெகட்டிவாக கேட்குறோம். அவன் வசிக்கிறானான்னு நம்ம கேட்கல. இந்த இடத்துல நம்ம அவன் சென்னையில் வசிக்கலையா அப்படின்றத நெகட்டிவாக நம்ம கேட்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது வர்றதுனால தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? ஸோ அதனால் நம்ம டூ அப்படிங்கிறத பயன்படுத்தாமல் டஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வசிக்கவில்லையா அப்படின்றத நெகட்டிவாக கேட்குறோம் இல்லையா? அதனால நம்ம நாட் அப்படிங்கிறதையும் டஸ் கூட ஆட் பண்ணி டசன்ட் ஹீ லிவ் இன் சென்னை அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவன் சென்னையில் வசிக்கலையா அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு பொருள் தரக்கூடியது. அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டசன்ட் ஹீ வாண்ட் எனி ஹெல்ப் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு எந்த ஒரு உதவியும் தேவை இல்லையா அப்படிங்கிறது பொருள் தரக்கூடியது. ஸோ நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம எப்படி கேட்குறோம்? அவனுக்கு வந்து எந்த உதவியும் தேவை இல்லையா அப்படிங்கிறத நெகட்டிவாக கேட்குறோம் இல்லையா? சப்ஜெக்ட் பார்க்குறோம். சப்ஜெக்ட் வந்து ஹீ அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? ஸோ அதனால் நம்ம டசன்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி டசன்ட் ஹீ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ டஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்து மெயின் வேர்பு மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த வேர்பு கூட இஎஸ் இல்லை எஸ் எந்த ஒரு ஃபார்மையும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம்? ஷீ டசன்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அவள் யாரையும் மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதே இதை நம்ம எப்படி கொஸ்டினாக கேட்க முடியும்? டசன்ட் ஷீ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அப்படின்னு நெகட்டிவாக நம்ம கேட்குறோம். அவள் யாரையும் மதிக்கிறது இல்லையா அப்படின்றத நம்ம கேட்குறோம். ஸோ இந்த இடத்துலையும் சப்ஜெக்டை பொறுத்து, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலரான ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்டில் அமைஞ்சதுனால நம்ம டசன்ட் அப்படிங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த 3 சென்டென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள், நம்ம நிகழ்காலத்தில் நம்ம கேட்குற கேள்விகள். ஸோ அதனால் நம்ம வந்து டசன்ட் அப்படிங்கிறத சப்ஜெக்டை பொறுத்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? டசன்ட் ஷீ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? எஸ் ஷீ டஸ் நாட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நோ ஷீ வில் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ எஸ் இல்லைனா நோ அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ அப்படிங்கிற வேர்பை நம்ம போன கிளாஸில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் டஸ் அப்படிங்கிற வேர்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டையும் சம்மரைஸ் பண்ணி இந்த டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ டூ அப்படிங்கிற வேர்பை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம்? சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரான ஐ அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலான வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரலான யூ அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரலான தே. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து டூ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அதுவும் நிகழ்காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். அண்ட் வந்து டஸ் அப்படிங்கிறத நம்ம எப்போ பயன்படுத்தணும்? நிகழ்காலத்தில் தான் டஸ்ஸே நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆனால் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹீ ஷீ இட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன்ஸ் ஏதாவது சப்ஜெக்டாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்மளால் டஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்த முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ் மூலமாக டஸ் அப்படிங்கிற வேர்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் லேர்ன் பண்ண முடியும். மறுபடியும் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கலாம்.